வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று மே 6ஆம் தேதியில் நடந்த முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 1527ஆம் ஆண்டில் ஸ்பானிய ஜெர்மனிய படைகள் ரோம் நகரை சூறையாடினர். ஸ்வீடனின் 147 படையினர் புனித ரோம பேரரசர் 5ஆம் சார்லஸுக்கு எதிராக போரிட்டு இறந்து போயினர். கிபி 1536ஆம் ஆண்டில் இன்கா படைகள் குஸ்கோ நகரை ஸ்பானியரிடம் இருந்து கைப்பற்ற அதனை முற்றுகையிட்டனர். 1536ஆம் ஆண்டில் இங்கிலாந்தின் அனைத்து கிறிஸ்துவ ஆலயங்களிலும் ஆங்கில மொழி திருவிவிலியம் கட்டாயமாக வைத்திருக்கப்பட வேண்டும் என 8ஆம் ஹென்றி அரசர் கட்டளையிட்டார். 1542ஆம் ஆண்டில் பிரான்சிஸ் சவேரியார் போர்த்துகீசிய இந்தியாவின் அக்காலத்தைய தலைநகரான பழைய கோவாவை அடைந்தார். 1682ஆம் ஆண்டில் பிரான்சின் 14ஆம் லூயி மன்னர் தனது கோட்டையை வெர்சாய் அரண்மனைக்கு மாற்றினார். 1757ஆம் ஆண்டில் 7 ஆண்டு போர்க்காலத்தில் பிரெடரிக் தலைமையிலான புருசியா இராணுவம் பிராக்கா நகரில் ஆஸ்திரிய இராணுவத்தை தோற்கடித்தது. 1782ஆம் ஆண்டில் சியாம் மன்னர் 1ஆம் ராமாவின் அறிவுறுத்தலின் பேரில் பெரிய அரண்மனையின் கட்டுமான பணிகள் பாங்காக் நகரில் ஆரம்பமாயின. 1854ஆம் ஆண்டில் இந்தியாவில் முதல் அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது. 1857ஆம் ஆண்டில் பிரித்தானிய கிழக்கிந்திய நிறுவனத்தின் 34வது இராணுவ பிரிவு தனது அலுவலர்களை பாதுகாக்க தவறியமைக்காக கலைக்கப்பட்டது. 1882ஆம் ஆண்டில் சீன தொழிலாளர்கள் அமெரிக்காவுக்கு வர தடை விதிக்கும் சட்டம் அமெரிக்க சட்டமன்றத்தில் நிறைவேறியது. 1889ஆம் ஆண்டில் ஈஃபில் கோபுரம் பாரிஸில் பொதுமக்களுக்காக அதிகாரப்பூர்வமாக திறந்துவிடப்பட்டது. 1910ஆம் ஆண்டில் 5ஆம் ஜார்ஜ் அவரது தந்தை 7ஆம் எட்வர்டின் இறப்பை அடுத்து ஐக்கிய ராஜ்யத்தின் மன்னராக முடிசூடினார். 1916ஆம் ஆண்டில் 21 லெபனான் தேசியவாதிகள் பெய்ரூட்டில் தூக்கிலிடப்பட்டனர். 1916ஆம் ஆண்டில் பிரெஞ்சு அரசுக்கு எதிராக கிளர்ச்சியை தூண்டிவிட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட வியட்நாம் பேரரசர் தூய் தான் கைது செய்யப்பட்டார். 1937ஆம் ஆண்டில் ஹிண்டன்பர்க் பேரிடர் ஜெர்மனியின் ஹிண்டன்பர்க் என்ற வான் கப்பல் லெக்கர்ட்ஸ்டு நியூ ஜெர்சியில் தீப்பிடித்ததில் 36 பேர் உயிர் இழந்தனர். 1942ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரின் போது பிலிப்பைன்ஸில் நிலை கொண்டிருந்த கடைசி அமெரிக்க படைகள் ஜப்பானிடம் சரணடைந்தன. 1954ஆம் ஆண்டில் ரோஜர் பெனிஸ்டர் 1 மைல் தூரத்தை 4 நிமிடங்களுக்குள் கடந்த வீரர் என்ற சாதனையை ஏற்படுத்தினார். 1960ஆம் ஆண்டில் வெஸ்ட்மினிஸ்டர் மடத்தில் இருந்து முதல் தடவையாக அரச திருமணம் ஒன்று தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்பப்பட்டது. இளவரசி மார்கரெட் ஆண்டனி ஆம்ஸ்ட்ராங் ஜோன்ஸ் ஆகியோரின் திருமணத்தை 20 மில்லியன் பேர் கண்டுகளித்தனர். 1967ஆம் ஆண்டில் ஜாகிர் ஹுசேன் இந்தியாவின் இஸ்லாமிய மதத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் குடியரசுத் தலைவரானார். 1975ஆம் ஆண்டில் 1 லட்சம் ஆர்மேனியர் பெய்ரூட்டில் நடந்த ஆர்மேனிய இனப்படுகொலையின் 60வது நினைவு நாள் நிகழ்வில் கலந்து கொண்டனர். 1976ஆம் ஆண்டில் இத்தாலியில் நடைபெற்ற 6.5 அளவு நிலநடுக்கத்தில் 900 பேர் உயிர் இழந்தனர். 1984ஆம் ஆண்டு சியால் நகரில் 103 கொரிய மா வீரர்களை திருத்தந்தை 2ஆம் அருள் சின்னப்பர் புனிதர்களாக அறிவித்தார்.
1988 ஆண்டில் நோர்வேயில் வானூர்தி ஒன்று டோர்காட்டன் மலையுடன் மோதி வீழ்ந்ததில் அதில் பயணம் செய்த அனைத்து 36 பேரும் உயிர் இழந்தனர். 1994 ஆண்டில் ஐக்கிய ராஜ்யத்தையும் பிரான்சையும் இணைக்கும் கால்வாய் சுரங்கத்தை ஐக்கிய ராஜ்யத்தின் 2ஆம் எலிசபெத், பிரெஞ்சு தலைவர் பிரான்சுவா மித்ரான் ஆகியோர் அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்தனர். 2001 ஆண்டில் சிரியாவுக்கான தனது பயணத்தில் திருத்தந்தை 2ஆம் அருள் சின்னப்பர் பள்ளிவாசல் ஒன்றிற்கு சென்றார். பள்ளிவாசலுக்கு சென்ற முதலாவது திருத்தந்தை இவரே ஆவார். மேலும் மே 6ஆம் நாளானது காபோன், லெபனான், சிரியா நாடுகளில் மாவீரர் தினமாகவும் ஜமைக்கா நாட்டில் ஆசிரியர் தினமாகவும் கொண்டாடப்படுவது சிறப்பானதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.